ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த இந்த காரணம் அப்புறம் நான் வீடியோ போடுறேன். இனி வர ஒரு சில காரணங்களால் வீடியோ போடலாம் போயிட்டு. ஸோ இனி ஒரு சில கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட்டில் இருக்கேன். கண்டிப்பாக வந்து புதுசாக வர்ற கான்செப்டுகள், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம ஏர்ன் பண்ணுற அப்படியான சைட்டுகளை கண்டிப்பாக நான் சேனலில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ வீடியோ பார்க்கணும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மோட்டிவேஷன். அண்ட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், இன்றைக்கி ஒரு வாலெட் மைனிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு சேம் லைக் வந்து பைக்கோயின் மைனிங். ஆல்ரெடி பைக்கோயினை பற்றி அதாவது விட்ரால் பண்ணி ஆக்களுக்கு தெரியும் பைக்கோயின் என்ன மாதிரிண்டு. ஏண்டா கிட்டத்தட்ட எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து ஒரு நிமிஷம் நம்ம ஒதுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. போயிட்டு ஒரு மைனிங்ன்ற விலை ஒரு 1 மினிட் வர போகிறோம். அப்படி கான்செப்ட் தான் இந்த மைனிங். அப்போ கண்டிப்பாக வந்து மைனிங் எதாவது மிஸ் பண்ணிடணும். ஏன்டா இப்போ நான் ஒரு சொல்ல என்ன காரணத்துக்காண்டா, இப்போ நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லாட்டி சில மைனிங் ஒரு வருஷமும் ஆகலாம். அப்படி மைனிங் பண்ணும்போது விட்ரால் பண்ண வரும்போது சப்போஸ் சடன்லி வந்து நமக்கு வந்து ஒரு 50,000 1 லட்சமோ 2 லட்சம் காசு கிடைச்சுன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்டா சடன்லி நமக்கு திடீர்னு விட்ரால் பண்ணி அப்படி கொடுக்கும்போது நமக்கு அப்போ அவ்வளோ பெரிய காசாக இருக்கும்போது நமக்கு பெரிய காசாக இருக்கும். ஏன்டா அப்படி அந்த பை மைனிங்கில் ஆல்ரெடி பண்ணாக்களுக்கு மினிமம் வந்து எல்லாத்துக்கும் 1 லட்சம் மேலே தான் கிடைச்சிது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு அக்கௌண்ட்டில் 530 டோக்கன், அதை நான் வந்து பெருசாக மைண்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 520 டோக்கன் கிடைச்சிது. ஆனால் கண்டினியூஸாக மைண்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2000 டோக்கனாக கிடைச்சிருக்கும். ஆனால் அப்படி மைண்ட் பண்ண எனக்கே கிட்டத்தட்ட 1300 கிடைச்சிது. அது ஒரு அக்கௌண்ட்டில். இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் அது மைக்ரேட் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அது அதில் ஒரு 320 டோக்கன் கிடக்கு, அது இன்னும் மைக்ரேட் ஆகலை. ஸோ மைக்ரேட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சேம் அதே கான்செப்ட் தான் இந்த இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மைனிங். இப்படி சேம் அதே கான்செப்ட் தான். கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக மைண்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் வந்து உங்களோட இப்போ அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் கண்டிப்பாக வந்து அதில் உங்களோட ஆதார் கார்டு, அதாவது உங்களோட ஐடென்டி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் என்ன நேமில் இருக்கோ அதே இது கொடுங்க. ஏன்டா கேவிசி பண்ணும்போது கண்டிப்பாக அது அதில் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய நேம் என்ன நேமில் இருக்கோ கண்டிப்பாக அதில் அதே சேம் கான்செப்டில் அதில் உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. அதில் அதே மாதிரி அட்ரஸையும் கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளோதான் அதில். அண்ட் வேறு உங்களோட என்ன சொல்லணுன்டா, இப்போ இந்த மைனிங் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது வந்து பிளாக் மார்க்கெட்டில் இது வந்து கண்டிப்பாக வந்து விற்கிறாங்க இந்த மைனிங் கேம். அது சீஃப் ப்ரைஸில் நார்மலாக ஒரு 500 டோக்கன்லாம் கிடச்சி $100 கேட்குறாங்க. அப்படி யாரும் கொடுத்துறாங்க. ஏன்டா அவங்க வேணுன்ற காரணம் ஏன்டா எனக்கு இது கண்டிப்பாக பெரிய க்ரோத் ஆகுன்றக்காக தான். அப்போ யாரும் நீங்கள் மைண்ட் பண்ணுறதை கண்டிப்பாக உங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஓனாக ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டு விழாக்கள் அப்படிலாம் அடிச்சு அப்படி உங்களோட ரெஃபரில் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது வர டோக்கன் வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கெயின் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கெயின் பண்ணிக்கொள்வோம் அந்த டோக்கனுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ண உடனே எங்கே போகுண்டா உங்களுக்கு வரும் உங்களுக்கு. அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அண்டு கீழே வந்து இதில் சைட் லிங்கில் இருக்குது, பார்த்து தெரியுது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் சைட் லிங்க்ன்றது. இதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சேம் லைக் பைக்கோயின் மாதிரி தான்ண்டு. அண்டு சப்போஸ் வந்து நீங்கள் அதாவது இந்த சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண பிறகு வரும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் வந்து பண்ணிட்டு போது இப்படி உங்களை அந்த இதை கண்டிப்பாக வந்து நம்ம கிரிப்டோடெக்ன்ற அந்த ரெஃபர் லிங்க் கண்டிப்பாக இதை ஷோவாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதில் டைப் பண்ணி வாங்கி அதில் உங்கள் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டு அப்படியே கீழே பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் 2 ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். இதில் வந்து சப்போஸ் வந்து இந்த பில்லம் புரியலைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் குரூப் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் என்ன நம்பர் இருக்குமோ அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் எந்த டவுட்னா உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இதில் இது கான்செப்ட். ஸோ இதை திரும்ப சொல்கிறது, வீடியோ பார்க்குறவங்க யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டு ஃப்ரீயாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உழைக்கணும்னு ஆசைப்படுறாக்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? அண்ட் நல்ல இனி வர்ற இதில் கண்டிப்பாக வந்து மைனிங் அண்ட் அப்படியான எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃப்ரீயாக நம்ம உழைக்க என்னென்ன கான்செப்ட் இருக்கோ கண்டிப்பாக அதில் எல்லாமே நம்ம சேனலில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுறாங்க. அது இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கொடுங்க, மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் guys. வாங்க வீடியோ போகலாம். இது கிரிப்டோடெக் தமிழ். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது முழுக்க மைனிங். அந்த மைனிங் பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். மைனிங்ன்றது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. முதலாவது விஷயமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது.
நமக்கு வந்துச்சுன்னா அது பெரிய அளவு பெனிஃபிட் தான். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து மைனிங் பண்ண போகிறோம். ஏன்டா காரணம் என்னென்னா, ஒரு 20 மைனிங் ப்ராஜெக்ட் வருதுன்னா அது கண்டிப்பாக வந்து எல்லா 20 மைனிங்கும் நம்ம சக்ஸஸ் ஆகுமான்டா அது நமக்கு தெரியாது. வர்ற வரைக்கும் நமக்கு லாபம். அதுதான் நம்மளோட கான்செப்ட். சரியா? அதை ஏன் ரீசெண்டாக நம்ம வந்து அதுக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்லையா? ஐயோ! நமக்கு அது கிடைக்கலையே, இவ்வளவு பெரிய ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. வந்தது நமக்கு லாபம். அந்த ஒரு அடிப்படையில் நம்ம வந்து மைண்ட் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஹாட் மைனிங் அண்டு பார்த்தீங்கன்னா டப் மைனிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அது டப் மைனிங் வந்து ஸ்டார்டிங் வந்த பிறகு பெரிய பெனிஃபிட். அதாவது நிறைய பேர் அதை இன்வால்வ் ஆகலை. ஆனால் நிறைய பேர் அதை இன்வால்வ் ஆன ஆட்கள் நிறைய பேருக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிது. அதை அடிப்படையாக கூட திருப்பி நிறைய ஒரு டப் மைனிங் வந்தாலும் அது பெரிய அளவுக்கு யாரும் கை கொடுக்கல. ஸோ நம்ம வந்து கிடைக்கிற சான்ஸை தான் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது என்னோடய பையன். இப்போ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பை மைனிங் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்னோட என்னோடய அசட்ஸ் இதில் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா 542 டோக்கன் எனக்கு ஆல்ரெடி மைக்ரேட் ஆகிட்டு இப்போ வந்து 59 டோக்கன் வந்து இப்போதைக்கு இருக்குது செக்லிஸ்ட்டில். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதில் இது என்னோடய டோக்கன் ஆல்ரெடி கிடைச்சது. அண்டு ஆனால் இதுவும் நான் பெருசாக வந்து எங்கடா வரப்போகுது அந்த அந்த இதுக்கு வந்துட்டு ஏன்டா கிட்டத்தட்ட 4 வருஷம் இது ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்தியா வரைக்கும் இது காரணம் இது எங்கே வரப்போகுதுன்னு அந்த ஒரு கான்செப்ட் தான். ஆனால் ஒரு கடைசி வந்து ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் நான் மைண்ட் பண்ண தான் இது. சப்போஸ் வந்து நான் வந்து கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் மைண்ட் பண்ணி தான் இன்றைக்கி பெரிய அளவு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள். நான் வந்து இந்த டோக்கனை 2.5 USDக்கு விற்றேன்னா கிட்டத்தட்ட $1300 அப்போ அதில் எனக்கு இந்த பைமனிங் கண்டிப்பாக ஒரு பெரிய பாடம் தான் சொல்ல முடியும். அப்போ நம்ம வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை ட்ரை பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏன்டா சடன்லி நமக்கு வந்து ரிசீவ் ஆகும்போது பெரிய ஒரு அமௌண்ட் மாதிரி இருக்கும். ஏன்டா ஒரு 3 வருஷம் பிறகு 4 வருஷம் பிறகு சடன்லி அந்த கோயின் வந்து ரிலீஸ் ஆக போது ஒரு பெரிய அளவு ஃபண்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுதுண்டா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். சரியா? அப்போ அண்ட் இந்த பைப் மைனிங்கில் ஆல்ரெடி மைக்ரேட் ஆகாதார்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் டவுட் தான் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதில் செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த எல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலர் டிக்கில் இருக்கணும் உங்களுக்கு. சரியா? ஓகே. இதில் இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்த அசட்ஸ் வந்து உங்களுக்கு. ஏன்டா வந்து இப்போ கிட்டத்தில் அவங்களுக்கு ஆல்ரெடி டைம் கொடுத்தாங்க கேவிசி பண்ண ஆக்களை பண்ணுற அந்த டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அது பண்ணின ஆக்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கண்டிப்பாக அது கிடைக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து அடுத்த ரூபி மைனிங்ன்ற கான்செப்டாக பண்ண போகிறோம். அதுவும் மைனிங் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ண நேராக ப்ளாக்கில் போகும். ஸோ அந்த ப்ளாக்கில் நம்ம லிங்க் கிளிக் பண்ணி கண்டிப்பாக வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் சில நேரம் மைனிங் அதாவது இந்த வீடியோ பார்க்குற இந்தியா நண்பர்கள் யார் இருந்தீங்க கண்டிப்பாக சில நேரங்களில் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனி இஷ்யூஸ் அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏபிஎஃப் உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் நேராக டேரெக்டாக ப்ளாக்கில் ஒவ்வொரு இதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் அது ஸ்டெப்பாக அதை சொல்லியிருக்கேன். அதை நம்ம ஒன்றும் சேர்த்து வேலை அதை கிளிக் பண்ண பிறகு டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டாலாக கொடுத்து கொடுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓப்பன் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் ரெஜிஸ்டர் அந்த கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணால் நமக்கு ரெஜிஸ்டர் வித் கூகுள்ன்ற ஆப்ஷன் கீழே உங்களுக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை கொடுத்து அவங்களோட மெயிலுக்கு அட்ரஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம வந்து மெயிலோட சைன்இன் பண்ண பிறகு நமக்கு இப்படி தான் இதில் ஷோ ஆகும். இதில் யூசர் நேம் கண்டிப்பாக டைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்து இந்த இடத்துல ஸோ இதில் யூசர் நேம் அண்ட் இதில் கண்டிப்பாக வந்து உங்களோட கண்ட்ரி கோட்டை கொடுத்து இந்தியாண்டா உங்களோட இந்தியா அந்த சிம்பிளுக்கு வந்து 91 அதை கிளிக் பண்ணி உங்களோட இந்தியானது சைன்அப் பண்ணி கொடுங்க. ஸோ நான் ஸ்ரீலங்கான்றாங்க நான் ஸ்ரீலங்கா கொடுக்குறேன். ஸ்ரீலங்கான்னு சர்ச் பண்ணுறேன். ஸ்ரீலங்கா கிளிக் பண்ணி இதில் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். இதில் ஃபோன் நம்பர் கொடுத்து ஒன்று அதில் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் போது சேமாக கொடுங்க. அதுக்கு கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு கிரிப்டோ டெக்ன்ற உங்களுக்கு இதில் ஷோ ஆகுதுன்னு பார்த்தவங்களுக்கு ரீசனாக இப்படி ஷோ ஆகிட்டு கீழே அதுலேயும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதில் டைப் பண்ணி கொடுங்க. இப்படி ஏன்டா நம்ம வந்து டீமாக வந்து மைண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தனி நபராக மைண்ட் பண்ணுறத விட டீமாக மைண்ட் பண்ணுறோம் ஒரே குரூப்பில். ஸோ அந்த ஒரு கான்செப்டாக தான் கண்டிப்பாக வந்து இதில் உங்களுக்கு கிரிப்டோ டெக்ன்றதில் ஷோ ஆகுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே.
இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு நான் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். ஓகே, யூஎஸ் சேவ் கொடுக்குறேன். யூஎஸ் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர்ன்றது நமக்கு இதில் ஷோ ஆகிட்டு இப்போ நான் சைனில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி கொடுக்குறேன் என்னோடய அக்கௌண்ட்டை. நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ண பிறகு இப்படி தான் நமக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம வந்து பேக் போய்ட்டு இல்லைங்க வரேன். ஸோ இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து நமக்கு இதில் ஒரு சிம்பிள் காட்டுதான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு இப்படி நமக்கு ஷோ ஆகும். இதில் நான் வந்து ஸ்ரீலங்கான்றாலும் அதை மைனிங் இந்த ஆப்ஷனை கொடுத்து நான் அதை மைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்தியாவில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்தியா ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மைனிங் பண்ணி கொடுங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இதில் அக்ரியை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து க்ளோஸாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வேர்டைக்கு 7 நமக்கு இந்த ரூபி டோக்கனுக்கு ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான். இதில் சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த வாலெட்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் க்ரியேட்டிவ் வாலெட் கொடுத்து உங்களோட வாலெட்டை நார்மலாக நீங்கள் வாலெட் க்ரியேட் பண்ணுற பார்த்தாங்க 12 சீட் அந்த சீட் ப்ரைஸ் இருக்கும். அதை நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து சப்போஸ் வந்து மறந்தால் கண்டிப்பாக அந்த வாலெட் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த க்ரியேட் வாலெட் கொடுத்து. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இதில் வந்து மை இன்ஃபர்மேஷன் இருக்குது தானே இந்த இடத்துல இந்த இடத்துல போயிட்டு பர்சனல் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஷோ ஆகும் மை இன்ஃபர்மேஷன்ட்டு. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு அண்ட் உங்களோட லைசன்ஸ் டிரைவர் லைசன்ஸ் என்ன மாதிரி யூஸர் நேம்ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து சரியாக ஃபில் பண்ணி போகணும். காரணம் என்னென்னா மைனிங்கும் நிறைய தவறு செஞ்சது உங்களோட நேமில் மிஸ் பண்ணது தான். நம்ம வந்து கேவிசி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு எழுத்து வந்து மிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக நம்ம கேவிசி அப்ரூவ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கண்டிப்பாக கரெக்டாக உங்களோட லைசன்ஸ் ஐடி கார்டு உள்ள மாதிரி கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது யூசர் வெரிஃபிகேஷன் இருக்குது. இதை நான் கண்டிப்பாக இதில் அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு இதில் வந்து கேவிசின்னு இருக்குது தானே, இது நாட் வெரிஃபைன்றது. இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து இப்படி ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் 30 ரூபாயாச்சும் இதில் நம்ம வச்சுருக்கணும். மற்ற இருந்தால் தான் இதில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக இதில் அப்டேட் பண்ணும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாத கண்டிப்பாக தான் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நம்மளோட வாட்ஸ்அப் மற்றது நம்மளோட ப்ளாக்கும் கொடுத்துருக்கேன். அந்த ப்ளாக் லிங்கும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அதில் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் மேலே கொடுப்பேன், அதுலேயும் சேர்த்து கொடுப்பேன். அண்ட் வீடியோ பிடிச்சிக்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மிகப்பெரிய மோட்டிவேஷன் காய்ஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.